ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது மக்களுக்கான நலத்திட்டங்களை கேட்டு வாங்கியதைப் போல 3வது முறையாக மோடி பதவியேற்றதும் தனது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறுவேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். பல தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. முன்ன நம்மளுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஏதோ திடீர் உடல்நலக்குறைவு, பாம்பு கடி, மற்ற ஏதோ ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்தால் மதுரைக்கு தூக்கிட்டு போற மாதிரி இருந்தது. அம்மா அவர்கிட்ட சொல்லி இப்ப நம்ம ஆண்டிப்பட்டியில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்திருக்கிறதுனால நேற்று நான் கதிர் நரசிங்காபுரம் போறப்ப சொன்னார், என் மனைவி அந்த மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனதுனாலதான் பாம்பு கடியிலிருந்து தப்பிச்சு இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க, நல்ல மருத்துவம் பண்றாங்கன்னு. அங்கும் சில காயங்களுக்கு சிகிச்சை பெற வேண்டிய மையம் வேணும்லாம் கேட்டிருக்காங்க. இது போல ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்களுக்கு என்ன தேவை, அந்த பகுதிக்கு என்ன திட்டங்கள் தேவை என்று அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், வியாபாரிகள் மற்றும் அந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியவர்கள் அவர்களிடம் கோரிக்கைகள் எல்லாம் கேட்டு பெற்று அதெல்லாம் நான் தேர்தல் அறிக்கையாவே சொல்லி அவற்றையெல்லாம் உங்களுக்கு தெரியும் 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தான் வர இருக்கிறாங்க. அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உரிமையாக அவரிடம் கேட்டு, எப்படி அம்மாட்ட உரிமையாக கேட்டு பெற்றவங்க முதலமைச்சர் அம்மாட்ட, அது மாதிரி அம்மா அவர்கள் நம்மோடு இன்று இல்லை என்றாலும் மோடி அவர்கள் அம்மாவின் இடத்துல எங்களுக்கு இருக்காங்க. அவர்களிடம் நம்ம சொந்தமா போய் எதுவும் கேட்க போறது இல்லை. நம்ம தொகுதி மக்களின் பிரச்சனைகளை, தேவைகளை கேட்கிறப்போ உறுதியாக அவர் செய்து தரக்கூடியவர். அவர் மூலம் நிறைவேற்றி தருவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.